ஹாய் டியர், இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்க ரெசிபி ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான டிஷ் தான். பேச்சில் இருக்கும், அப்புறமா நம்ம சோம்பலாக இருக்கும்போது ஏதாச்சும் குழம்பு 5 நிமிஷத்தில் வைக்கிற மாதிரி இருக்கான்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பேறி பருப்பு குழம்பு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான். வச்சுட்டு ஓரமாக போய் உட்காந்துடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் 2 தக்காளி, 8 பல்லு பூண்டு, 1 பல்லாரி, 4 மிளகாய், கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த துவரம்பருப்பு போட்டுட்டு அரிஞ்சு வச்ச தக்காளி, பூண்டு, பல்லாரி, மிளகாய்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பு குழம்புனாலே பெருங்காயத்தூள் மஸ்ட்டுங்க. ஸோ கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் அசராமல் விடுங்க. பருப்பு கூட எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வேகட்டும். இப்போ விசில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, பருப்புலாம் புசு புசுன்னு செம்மையா வந்துட்டு. இப்போ குக்கர்ல உள்ள தண்ணியெல்லாம் வேற ஒரு பாத்திரத்துல வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். வடிகட்டி முடிச்சதும் கடைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா கடகடன் கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சதும் ஆல்ரெடி வடிகட்டி வச்ச தண்ணியை சேர்த்து அடுப்பில் கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வரட்டும். அது கொதிச்சுட்டு இருக்கும்போதே சைடில் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு நெய் ஊற்றி முருங்கையில் போட்டு தாளிக்கலாம். என்கிட்ட முருங்கையில் இல்லை, அதனால் நார்மலாக தான் தாளிச்சிருக்கேன். சட்டியில் எண்ணெயை ஊற்றி காஞ்சதும் கடுகு சீரகம் போட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை ஸ்மால் பீஸாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அது வதங்கிட்டு இருக்கும்போதே 3 வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு ஒரு கொதி வந்ததும் தாளிச்சதை ஊற்றி இறக்கிக்கோங்க. இப்போ இது சூடான சாதத்தில் ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. அட்டடான்னு இருக்கும். இது சொல்லும் போதே எனக்கு எச்சி ஊறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் சோம்பேறி பருப்பு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.